ஸோ சிறுமலையோட இதில் வந்தாச்சு. இங்கே போகிற ரோடு வந்து ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ் மேலே போகுது. பட் நம்ம அங்கே போகல, இதுதான் வழி. இந்த வழியை போனோம்னா அங்கே ஒரு சிவன் மலை இருக்குது. அங்கே தான் ட்ரெக்கிங் போக போகிறோம். பிரதர் வந்து திண்டுக்கல். ஸோ அவங்க வந்து ஹாய் பிரதர். வணக்கம். உங்களை இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. என் பேர் பாலு. நான் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இது தென் கைலான்பாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. வெள்ளிங்கிரி மலை மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்குது. இந்த மலையோட மேலே போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சிறுமலையோட டோட்டலாக திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே நீங்கள் அங்கே மேலே வந்து பார்க்கலாம். மேலே வந்து ரேர்லி வந்து அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இந்த மலையை பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும். பட் ஆனால் அந்த அளவுக்கு ஏற முடியாது. நெட்ட வாக்கில் தான் ஏறும். சரிங்களா? ஏறுறதுக்கு ரிஸ்கியாக இருக்கும். பட் மேலே போயிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான பலன் கிடைச்ச மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு ஜீவ சமாதி இருக்குங்க கீழே இங்கே அந்த சிவனடியார்கள் எல்லாமே கீழே இருக்காங்க. அவங்க வந்து இங்கே வர்ற எல்லா மக்களுக்கும் 24 மணி நேரமும் சாப்பாடு இந்த மாதிரி எல்லாமே அன்னதானம் போடுவாங்க. அது எல்லாத்துக்கும் சிறுமலையை பொறுத்தவரை எப்போ வந்து சீசன் நல்லா இருக்கும்? எப்பயுமே நல்லா இருக்கும். அதான் இங்க சீசனிங் டைமே கிடையாது, எப்பயுமே நல்லா இருக்கும். சரி, இப்போ இந்த ரெய்னி சீசன்ல ஆகஸ்ட் செப்டம்பர் நீங்க இயர்லி மார்னிங் இப்போ நார்மல் டேஸ்ல நீங்க வந்தாலே இயர்லி மார்னிங் 6 to 8 o'clock நீங்க வந்தீங்கன்னா பயங்கர கிளவுட்ஸ் உங்களை ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு இருக்கும். தாராளமா நீங்க ஆனா இயர்லி மார்னிங் வரணும். அதுதான் மேட்டர். ஃபாக் மிஸ்ட். ஆமா, ஃபாக் மிஸ்ட்லாம் எல்லாமே கிராஸ் ஆகும். மழை சீசன் எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ வால்பாறைல மழை சீசன் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்லாம் செம்மையா இருக்கும். அது மாதிரி இங்க மழை சீசன் எப்போ சிறுமலையை பொறுத்தவரை? இங்கே சிறுமலையை பொறுத்த வரைக்கும் அதான் மார்கழி கார்த்திகை அந்த ரேஞ்சில் தான் இங்கே நல்லா இருக்கும். இங்கேயும் வந்து திருவண்ணாமலை தீபம் மாதிரி இங்கேயும் வந்து பயங்கர நம்ம மேலே நல்லா இருக்கும். ஏற்றுறாங்க. கீழே இதோட இது என்னன்னா உண்மையான அந்த அகஸ்தியாபுரம், இந்த ஏரியாவுக்கு பேரே அகஸ்தியாபுரம். அகஸ்தியர் வந்து இங்கே இது பண்ணனால மேலே வந்து லிங்கேஸ்வரர் சிலை தான் இருக்குது. மேலே நீங்கள் ஏறி போய் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பா. தேங்க்யூ. எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இருக்கிறத பொறுத்தளவுக்கு. இப்போ இவருக்கும் எல்லாம் சரௌண்டிங் ஏரியானா அவன் தெரியும். அந்த இடத்த பொறுத்த எல்லாத்துக்குமே தெரியும். இதே அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன் அவங்க நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா, ஏன் அந்த மலையில் இருக்கவங்க வீடுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்க வீடு இப்படி இருக்கு. ஆனால் முன்னாடி இருக்க வீட்டில் இன்சுலேஷன் இருக்காது. அதனால தான் கிரவுண்டாக சின்ன வீடாக இருக்கும். உள்ள குனிஞ்சுதான் போகும். ஆமாம், ஹீட்டு உள்ள அந்த எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோ உள்ள ஹீட்டு இன்சுலேஷன் நிறைய சொல்லுவாங்க. நான் வந்து ரொம்ப நேரம் கேட்டே இருந்தேன். நல்லா இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப முடவாட்டுகள். இது ஆக்சுவலாக இதோட ரீசன் கடை போட்டீங்கன்னா மதுரையில் நீங்கள் அது பிசினஸ் ஓடிட்டே இருக்கணும். ஆமா, மீனாட்சி கோயில் பக்கத்துல ரொம்பவே உடம்புக்கு பேன் பண்ணிட்டாங்க. அது வந்து சாயில் அரசனை கட்டுப்போடு. ஆமா, அதெல்லாம் நிறைய எடுத்துட்டாங்கன்னா நிலச்சரிவு உண்டான்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்காங்க. இங்கே இல்லை, அது என்ன நீலகிரி இல்லைன்னு. அதான் நிறைய பிரைவேட் லேண்ட் அதிகமாக போனால் 3 months எடுத்தோம் 5 டன் ஏற்றுனா 20 லட்சம் வீடு கட்டிக்கிறோம். நிறைய சமூக முதல்ல எக்ஸ்போர்ட் ஆகும். கொல்லிமலையில இருக்குல்ல, கொல்லிமலையில அதிகமாக நான்வெஜ் ஸ்மெல்லு. மட்டன் இது முடவாட்டுகள் எல்லா கடையிலுமே எடுத்துருப்பாங்க. எல்லா கடையிலுமே ரொம்ப உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்னதுனால மேலே ஏற போகிறோம். இப்போ மூணார் வந்து அப்பைக்கும் இப்போக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட். மூணார் வந்து வேலைக்கு தையல் போனாங்க. மூணார் போனாலே நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துமே ஒரு இதாகிடுச்சு. ஆமாம், எல்லாமே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோம். பீப்புள்ஸ் எல்லாமே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தெரிஞ்ச அளவுக்கு எல்லாமே ட்ராவல் பண்ணுறாங்க.
மோஸ்ட் ஆஃப் ஒரு சண்டே சாட்டர்டே லீவுனா கூட மற்ற இடத்துக்கு போய் அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்துடுவோம். எதுக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்டு ஏன் படுக்கணும், அப்படி வெளியே போய் சுற்றி பார்த்துருவோம். அப்படியே ஆயிடுச்சு. அது ரொம்ப ரொம்ப நல்லா தான் எல்லாத்துக்குமே போகிறது வர்றது. இப்போ எத்தனை மணிக்கு கீழே இருக்கும்? இப்போ நாங்கள் குரூப் வருது வருவோம் இருக்குன்ற பொறுத்து தான் அவங்களும் நான் ஃபன் குரூப் நாங்கள் என்ஜாய் பண்ணுங்க. அங்கே போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போவோம். கண்டிப்பாக சாப்பிடுங்க ஃபஸ்ட் போகிறோம். அளவுக்கு மீதி அன்னதானம் மாதிரி அங்கே இருக்காது. இப்போ நார்மலாக கேஷுவலாக க்ளீனாக நீட்டாக வச்சுருப்பாங்க. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா தரமான சாப்பாடு, தரமான காய்கறி, ஒரிஜினாலிட்டி மோர். நம்ம மோர்லாம் இங்கெல்லாம் குடிச்சிட்டு இருக்கோம்ல, அந்த மோர் ஹைஜீனிக் மோர் செம்மையாக இருக்கும். ஜென்ஸ் தான் சமைச்சு அகத்தியூர் சுவாமிகள். அந்த 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 மலைக்கு எப்படி போகிறது? இதுதானா அந்த ரோடு? ஒரு ஆர்ச்சி இனிமே அங்கே தான் அவர் பேட்ச் குத்திருக்காரு, லேசர் பேட்ச் குத்திருக்காரு. லேசர் பேட்ச் கோடு ஒரு பார்த்தீங்களா? அப்புறம் என்ன ஒரு பேட்ச், இவ்வளோ பெரிய பேட்ச் குத்துவாங்களா, நேம் பேட்ச். அதில் இந்த நம்ம இதில் ஓடும் பார்த்துருக்கீங்களா, பஸ்ஸில் நேம் போர்டு போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு நம்பர்ஸ் எல்லாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிறுமலை ட்ரெக்கிங் வர போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட 18 ஹேர்பின் பென் தாண்டி இங்கே சிறுமலை வந்துருச்சு. சிறுமலையோட இன்னும் கொஞ்சம் ஒரு 8 கிலோமீட்டர் டீப் உள்ள இன்டீரியர் வந்திருக்கோம். அதுதான் மலை. அந்த மலைக்கு தான் இப்போ நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணி போகிறோம். அதுதான் சேவியர் மலை. ஏறுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகுமா. வாங்க போகலாம். ஓம் சக்தி. இப்போ நம்ம வந்து சிறுமலையில் இருக்கக்கூடிய சிவசக்தி ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ஐயா இருக்காங்க. இந்த கோயிலோட நிர்வாகம் மற்றும் மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாக ஐயா தான் பார்த்துக்கிறாங்க. அம்பாள் வந்து லிங்க வடிவத்தில் அம்பாள் காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோயிலுக்கு வந்து நிறைய புனரமைப்பாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய உதவிகள் தேவைப்படுது. ஸோ நம்மளோட பக்தர்களாக இருக்கட்டும், சிவனடியார்கள் இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் சரி, இங்கே நடக்கக்கூடிய டெய்லி நடக்கக்கூடிய அன்னதானத்துக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி
இந்த கோயிலோட சார்பாக செய்யணும்னு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த கோயிலை பற்றின சிறப்பம்சமும் தலவரலாறும் ஐயா இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, நம்ம கேட்கணும். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையிலிருந்து பேசுகிறோம். சிறுமலை ஸ்ரீ அகத்தியர் இந்த கிராமத்தில் அகத்தியர் ஒரு காரணம். இந்த மலையோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா, அன்மார் ஆகாய மார்க்கத்தில் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போகும்போது இருந்த ஒரு சிறு துண்டு தான் இந்த மலை வெள்ளிமலை. மலையோட அமைப்பே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க வடிவம் ஆமாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த மலையோட அந்த மூலிகை தன்மையை வந்து அகத்தியர் இங்கே வந்து தவம் பண்ணிட்டு, அதனால தான் இந்த கிராமத்தோட பேர் வந்து அகஸ்தியபுரம். ஆமாம், ஆரம்ப காலத்தில் அகத்தியர் குண்டு, அப்புறம் அகத்தியர் மடம், அதுக்கப்புறம் அகஸ்தியபுரமாக மருவி போயிட்டு. இந்த இடம், இந்த மலையில் உள்ள வெள்ளிமலை ஆண்டவரோட தனி சிறப்பு பார்த்தோம்னா, மேற்கு திசையை நோக்கி இருப்பார், தெற்கு ஆவடையில் இருப்பார், ரொம்ப தனி சிறப்பு. நெல்லி மரத்துக்கு அடியில் இருப்பார். இது வந்து அகத்தியருக்கு சிவனும் பார்வதியும் சேர்ந்து காட்சி கொடுத்ததாகவும், அகத்தியர் வந்து சிவபார்வதி, அகத்தியரும் பார்வதியும் தனியாக நின்று சிவனுக்கு அபிஷேகம் பண்ண மாதிரி மேலே ஒரு சின்னதாக ஒரு சிலை. மேலே வந்து வெள்ளிமலை ஆண்டவர் நெல்லி மரத்துக்கு அடியில் இருப்பாங்க. மேலே பிரதோஷம், மகா சிவராத்திரி, கார்த்திகை தீபம் இதெல்லாம் ரொம்ப வெகு விமர்சையாக நடக்கும். அந்த மலைக்கு வர பக்தர்களுக்காக இந்த அன்னதானம் பண்ணுறதுக்காக இந்த ஆசிரமம் ஆரம்பிச்சார் ஃபர்ஸ்ட். இந்த ஆசிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற எல்லா மக்களுக்கும் பசியாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லா நாளும் எல்லா வேலையும் பசியாக வர்றவங்க எல்லாத்துக்கும் இந்த அன்னதானம் எங்களோட தலையாயிருக்கு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் கோயிலோட இந்த ஆலய நிர்வாகம் ஐயா வந்து ஸ்ரீலஸ்ரீ சிவசதம்பரம் ஐயா, அவங்க வந்து ஒரு நாள் பகல் டயத்தில் ஐயாவுக்கு காட்சி கொடுத்தது தான் இந்த சிவசக்தி. முழு சிவலிங்கத்துக்குள்ள இருந்து அவங்க காட்சி தராங்க. சிவசக்தியை காட்சி கொடுத்த உடனே மேலே சிவன் இருக்கிறதுனால இங்கே சிவசக்தி அப்படி வச்சுருக்காங்க. இதோட வழிபாடு பார்த்தோம்னா பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி காலகட்டத்தில் ரெகுலராக நடக்கும். மற்ற எல்லா நாளுமே நல்ல விசேஷமாக இருக்கும். வர்றவங்க எல்லாத்துக்கும் அன்னதானம் தான் பிரதானமாக பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து சாமி போகிறது. நேர்த்திக்கடன் உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை வரும் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரும் நிறைய கிடக்குது. கல்யாணம் கைகூடாதவங்க வந்து வேண்டிட்டு போனாங்கன்னா கல்யாணம் நடக்கும். மார்கழி மாதம் 11ஆம் தேதி இங்கே உற்சவம், மார்கழி 11 அங்கே இந்த வேண்டுதல் நடந்தவங்க எல்லாமே பூக்குழி வந்து பூக்குழினா அக்னி காலையில் அக்னி வளர்த்து சாயங்காலம் 5 மணிக்கு வந்து இறங்கி வந்து மார்கழி 11 வருஷம் மகா சிவராத்திரி எல்லாம் நல்ல விசேஷமா இருக்கு. மாத சிவராத்திரி நல்லா இருக்கும். மாத சிவராத்திரி முதல் நடந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் அமாவாசை நடத்துறதுனால மாத சிவராத்திரி கொஞ்சம் பண்ணிருக்கோம். சரிங்க. இப்போ அமாவாசை பௌர்ணமியில சிறப்பு வழிபாடு பிளஸ் அன்னதானம், சிறப்பு வழிபாடு யாகம் நடந்து அபிஷேகம் பண்ணி இங்கே யாகம் நடக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம சாணி, நம்ம நாட்டு சாணம் இருக்கும், நம்ம கோயிலில் உள்ள பசு மாடத்துல இருக்கு. அந்த பசுகளோட பசு மரம் இருக்கு. அந்த பசு மரத்தில் உள்ள சாணத்தை வரைஞ்சி தான் இதில் யாகம். அந்த விபூதி தான் நீங்கள் போசுறது. இப்போ உள்ள விபூதியும் சரிங்க. இப்போ கிரிவலம் வந்து இங்கே வரதா சொல்லியிருக்காங்க. அந்த கிரிவலம் வந்து மேலதான் இருக்காங்க. இப்போ நம்ம இங்கே ஆரம்பிச்சு இப்படியே சுற்றி 3.4 கிலோமீட்டர் டோட்டலாக வரும். மலை அடிவாரத்துல இருந்து இப்படி சுற்றி அப்படியே அந்த மலையை சுற்றி இப்படி வரும். வந்து திருப்பி இதே இடத்துல ஜாயின் ஆகும். எத்தனை மணிக்கு கிரிவலம் ஸ்டார்ட் ஆகும்? பௌர்ணமி காலத்தில் வந்து ஒரு 11 மணிக்கு மேலே கிளம்புவாங்க. இங்கே யாகம் அதே டைத்தில் நடக்கும். யாகம் முடிச்சு அபிஷேகம் முடிச்சு மகாதேவரை காட்டுவாங்க. இப்போ அதிகமாக ஆட்கள் வராத டயத்தில் ஆள் போகிறாங்க. இப்போ சமீபத்தில் போகிறாங்களா கிரிவலம்? இல்லைங்கய்யா, அந்த கார்த்திகை மகா தீபத்துக்கு மட்டும் போயிட்டு வருவோம். மற்ற மாதங்களில் விருப்பம் உள்ளவங்க போயிட்டு வருவோம். பயம்லாம் எதுவும் இல்லை. இங்கே வந்து காட்டு விலங்குகளோட எந்த ஒரு பாதிப்பும் மக்களுக்கு இந்த கோவிலுக்கு உண்டான சில அடிப்படை தேவைகள், சில விஷயம் அது என்ன மாதிரி தேவைகள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நம்ம பார்க்குற மக்களும் சரி, அரசாங்க அதிகாரிகள் சரி, நமக்கு வேணுங்கிற விஷயத்த செய்வாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வர்றவங்களுக்கு திருப்தியாக அன்னதானம் பண்ணணுங்க. இது கேள்விகள்லாம் இல்லை, அவங்களோட அருள் இருக்கிறதுனால அன்னதானம் நடக்குது. அதனால அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதுதான். நம்ம எதுவும் வேண்டி விரும்பி கேட்கறது இல்லை. இருக்கிறத வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லதான் பண்ணிட்டு இருக்கோம். வரவங்களுக்கு எல்லா நாளும் எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து நடக்கணும்னா அவங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்களும் பண்ணா போதும். அதாவது அன்னதானத்துக்கு உண்டான உணவு, அதாவது பருப்பு, அரிசி எது வேணா கொடுக்கும். அது மாதிரி எது வேணா கொடுக்கும். சரிங்க. உங்களோட ஜிபே நம்பரையும் நீங்க
நீங்கள் அதில் சொல்லிடுங்க. நாங்கள் கீழே ரோல் அவுட் பண்ணுறோம். ஸோ பார்க்குறவங்க உங்களுக்கு உங்கள் நம்பர் சொல்லுவோம். இது வந்து நம்ம அறக்கட்டளையே வச்சுருக்கோம். சரி. அன்னதானத்துக்கு வந்து 80G வரைக்கும் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக ரெசிப்ட் போட்டு கொடுத்துருவோம். டைரெக்டாக அக்கௌண்ட் வந்துச்சுன்னா 9344147557 அப்படிங்கிற ஒரு கான்டாக்ட் நம்பரில் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து நாங்கள் கவர்மெண்ட்டில் வந்து 80G வரைக்கும் வச்சுருக்கிறதுனால நாங்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து கணக்கு கொடுத்து எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சுருக்கோம். நமக்கு விசிட்டிங் கார்டு இது இருக்குங்க. எனக்கு கொடுத்தீங்கன்னா அது நான் கண்டிப்பாக போடுறேன். ரொம்ப நன்றி. நீங்கள் ரொம்ப நன்றி ஐயா. நீங்கள் ஏதாவது தகவல் சொல்கிறீங்களா? அம்மாவோட அற்புதங்க, நீங்கள் அம்மா பக்கத்துலேயே இருந்து அர்ச்சனை பண்ணுறீங்க. உங்கள் கனவுல வந்து இல்லை ஏதாவது பக்தர்களுக்கு வேண்டிய விஷயங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இங்கே எப்படி என்னன்னா அம்மாட்ட வந்து வேண்டுனா இங்கே வந்து உட்காரும்போது இங்கே உட்காந்து வடக்கு முகம் உட்காந்துக்கிட்டு குலதெய்வத்தை நினச்சி அம்பாள் இஷ்ட தெய்வம் நினச்சி வேண்டும் போது எந்த காரிய தடை இருந்தாலும் தடை விலகி நிறைவேறும். காரியங்கள் வந்து சீக்கிரமாக நிறைவேறும். இது அம்பாளோட ஒரு அற்புதம். அதே மாதிரி இங்கே வந்து பௌர்ணமி அமாவாசை யாகம் நடக்கும். வேண்டுதல் இருக்கிறவங்க அப்பவும் இந்த யாகத்தில் வந்து கலந்துக்கும் போது அவங்களும் கலந்துக்கலாம். எல்லாரும் ஒன்று தான். இங்கே நாங்கன்ற இது பிரிவுகள்லாம் இல்லை. அவங்களே வந்து ஆகுதி எல்லாமே கொடுக்கலாம். நவகிரகங்கள் யாகம் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்க கையால் கொடுக்கும்போது வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நிறைவேறும். அதனால எல்லாமே அந்த ஒரு சிறப்பு இருக்கு. வெளியூர் பக்தர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த அமாவாசை தொடர்ந்து வர்றாங்க. பௌர்ணமி டயத்தில் வர்றவங்க நிறைய பேர் வந்து நான் ஒரு சில நேரம் என்னால் வர முடியாத சில நேரம் கனவுலேயே வந்து கோயிலுக்கு வர்ற மாதிரி ஒரு கனவு வரும். அது வந்து அம்பாள் வந்து ஞாபகப்படுத்திடும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது வெளியே சொல்றதுக்கு அந்த சொல்லக்கூடாது அதெல்லாம். ஏன்னா வந்து நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். நம்மளால முடிஞ்ச பூஜைகள் பண்ணிக்கிட்டே போகும். இங்கே பண்ணதான் வர்ற பக்தர்கள் நினைச்ச காரியங்கள் வேமா நடக்கும். என்னன்னா இங்கே விபூதி சோமத்திலிருந்து இருக்கிற விபூதி கொடுத்தா குழந்தைங்களுக்கு பூசி விடும் போது எதா இருந்தாலும் சரியா போயிடும். ஆமாம். இப்போ ஒரு நைட்டு குழந்தைங்க உளர்றாங்க, சரியா தூங்க மாட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த விபூதி உங்க குலதெய்வத்தையும் நினைச்சுக்கோங்க. நினைச்சு அம்பாள் இஷ்ட தெய்வம் நினைச்சு பூசும் போது இருவரும் அவங்க ஒன்று சேரும் போது அவங்களுக்கு வந்து மந்திரிக்க தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இதே சரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இதுதான் நாங்கள் வந்து பஸ்பமானது. ஆமாம், எடுத்துக்கோங்க. மாட்டு என்ன சொன்னாங்க? பசு சாணத்தால அது மேல மூலிகைகளை யாகம் பண்ணி அது எடுத்து எல்லாத்துக்கும் இது ஒரிஜினல் விபூதி. இது மாசம் எடுத்து அதுதான் இந்த விபூதியோட. ஆமாம். இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கே தான் அம்பாள் வந்து சிவலிங்கத்துக்குள்ள குடைஞ்சு உள்ள நிற்கிறாங்க. லிங்க 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 ரூபினின்னு என்னன்னா அம்மையப்பன் தரிசனம். ஐயாவுக்கு காட்சி கொடுத்தது அப்படி. அதனால முதல் லிங்கத்துக்குள்ள இருந்து அம்மன் காட்சி கொடுத்தது அப்படியே தரிசனம். ஏன்னா எங்கே கேட்டாலும் அம்மா அப்பாட்ட கேட்டால் தான் உடனே கிடைக்கும். இங்கே வந்து அம்மா அப்பா உட்காந்துருக்கனால உட்காந்து கொஞ்ச நேரம் மனவருகி வேணுனா கூட போகணும். தடைகள் எதாக இருந்தாலும் விலகி நல்ல நடக்கும். சீக்கிரமாக நினைச்ச காரியம் நடக்கும். அதுதான் அம்மாவோட ஒரு சிறப்பு. ரொம்ப நன்றி. அம்பிகா கிருபாகர சிவாய நமக. ஐயா, அந்த ஐயாவை பற்றி சொல்லுங்க ஐயா. ஐயா திருநாமம் வந்து ஸ்ரீ சிவ கிருஷ்ணசாமி ஐயா. அவங்க வந்து கரூர் பரமத்தி வேலூரில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தை நிறுவி அங்கே உள்ள மக்களில் ஏழை மக்களுக்கு வந்து ஏழை மக்கள் பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறதுக்காக அந்த ஆசிரமம் கட்டினாங்க. ஆசிரமம் கட்டி நல்லபடியாக போயிட்டுருக்காங்க. அப்போது இந்த மலையோட மகத்துவம் தெரிஞ்சு இங்கே வந்து தவம் மட்டும் மேற்கொள்ளுவோம். இங்கே உள்ள மலைவாழ் மக்களோட கல்வி அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அங்கே கொண்டு போய் படிப்போம். இங்கே வந்து 5வது வரைக்கும் தான் இங்கே இருக்கும் ஸ்கூல். அப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து மேம்பட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு இத்தனை பிள்ளைகளை கொண்டு போய் அந்த ஆசிரமத்தில் வச்சு படிக்க வச்சிருக்காங்க. படிக்க வச்சு நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மக்களோட கனெக்டிவிட்டி ரொம்ப கம்மி. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஃபோன் அந்த மாதிரி எந்த ஒரு பேச்சும் இல்லாததுனால இங்கேயே ஒரு ஆசிரமம் வைங்க, கரெக்டாக இருக்கும், எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் கண் கூட பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களோட ஒரு வேண்டுதலை ஏற்று ஸ்ரீ கிருஷ்ணசாமி ஐயா வந்து இந்த இடத்துல வந்து ஆசிரமம் கட்டினான்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. 1990
5ல் ஆரம்பித்து 7ல் முடிச்சாங்க. 7ல் முடிச்சுட்டு இருக்கும்போதேன்னு ஐயாவோட ஓப்பன் பண்ண போகிற ஸ்டேஜில் ஒரு நைட்டில் ஒரு 2 மணிக்கு ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடத்திட்டு இருக்கும்போது அந்த ஸ்டேஜ்லேயே இருந்து காளி அழைக்கிறான்னு சொல்லி 3 டைம் சொன்ன வாக்கில் மக்கள் முன்னாடியே அவர் ஜீவசமாதி. அவரோட ஜீவசமாதி கரூர் பரமத்தி வேலூரில் அக்ரஹாரங்கிற ஒரு இடத்துல ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் அதுக்கு பக்கத்துலேயே ஐயாவோட ஜீவசமாதி இருக்கு. ஐயாவோட சீடர்களில் இங்கே நம்ம ஸ்ரீ சிவசதம்பரம் ஐயா, அதுக்கப்புறம் இந்த ஆசிரமத்தை எடுத்து வந்து அன்னதானத்தை போட்டு, அதுக்கப்புறம் வர்ற மக்களுக்கு ஏதோ தொண்டு பண்ணணுங்கிறதுனால இந்த அன்னதானத்தை போட்டு கோயில் வழிபாடு கொண்டு வந்து இதெல்லாம் பண்ணி ஐயா 2023 சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் வந்து ஐயா ஜீவசமாதி இருக்கு. அவரோட சீடர்களில் இன்னொருத்தர் பார்த்தோம்னா நம்ம கரூரில் வெண்ணெய்மலையில் ஒரு ஆசிரமம் இருக்குது, சபரிகிரீஸ்வரர் ஆசிரமம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதரசலிங்கத்தில் மிகப்பெரிய தியானம் வச்சிருப்பாரு. ஐயாவோட நேரடியான சீடர்கள் இவர் கடைக்கோடி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அந்த டயத்தில் வந்து ஐயா தீட்சை மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க. அவர் வந்து இன்னும் 100 வயசு இருக்கும், இன்னும் லைவ்ல இருக்காங்க. அங்கே போய் பார்த்தோம்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருப்பார் ஐயா. ஒரு டைம் போய் அங்கே போய் அவரையும் போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வருவேன். ஐயாவோட ஆசிரமத்துக்கும் குரு பூஜை டயத்துலலாம் அழைப்பு கொடுப்பாங்க, நாங்களும் போயிட்டு வருவோம். அந்த ஆசிரமத்தில் வந்து இங்கேயும் அப்படி சொல்ல முடியாது. சீடர்களில் அவங்க வழியை பின்பற்றி போகிறவங்கள ஐயாவும் ஒருத்தவங்க. இந்த பாதம் வந்து பார்த்தோம்னா முழுசாக ஆணி பாதம். டெய்லியும் காலையில் ஒரு அரை மணி நேரம் இதில் நின்று தியானம் பண்ணுவாங்க. வர்ற பக்தர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்த மாதம் இடையில போயிட்டு வரேன். இப்போ நம்ம வந்து திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அப்படின்ற ஒரு ஊரில் தான் போயிருக்கோம். அதில் தான் வந்து வெள்ளிமலை ஆண்டவர் திருக்கோவில் அதில் இருக்குது. என்னென்னா இப்போ அங்கே வந்து கீழே வந்து ஒரு சித்தரோட ஜீவசமாதி இருக்குது. அந்த ஜீவசமாதியை முடிச்சுட்டு இப்போ நம்ம மேலே ஏற போகிறோம். இது குறைந்தது ஒரு 2800 அடி ஹைட் இருக்குன்னு சொன்னாங்க. மேலே வந்து சிவபெருமானோட கோவில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சித்தர் ஐயா வந்து என்னென்னா அம்பாள் வந்து அவங்க காட்சியாக கொடுத்துருக்காங்க, லிங்க ரூபினியாக காட்சி கொடுத்துருக்காங்க. அதாவது லிங்கத்தில் அம்பாள் வந்து குடைவரை கோயில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இங்கே பிரதிஷ்டை பண்ணி ஒரு குடில் அமைத்து வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்குமே தினந்தோறும் வந்து அன்னதானம் வந்து பாலிக்கிறாங்க. ரொம்ப பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதுதான் வந்து வெள்ளிமலை ஆண்டவர் கோயில் போகக்கூடிய இடம். இது குறைந்தது வந்து ஒரு 3000 அடி 3000 படிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தொடர்ந்து போகிறப்போ இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன, இந்த மலைக்கு எப்படி வருது அப்படின்ற எல்லா விஷயமே நம்ம பேசிட்டே போகலாம். சிவாய நம்ம ஓம் நம சிவாய், 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 ஓம் நம சிவாய்.